உங்களை கூப்பிட்டு வந்தது எனக்கு ரொம்ப மன சந்தோஷம். பரவாயில்ல. சாப்பிடல, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. சரி, ரொம்ப நன்றி. அதில் அண்ணன் மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டத்தை மனசில் வச்சுக்கிட்டு இது மாதிரி வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அது மாதிரி நிறையா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்க பார்த்தா எல்லாரும் உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அவங்களை என்கரேஜ் பண்ணுவேன். அது எதுவும் கேட்கலன்னா அவங்க என்கரேஜ் பண்ணாலே நான் இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா, ஆதார் கார்டு ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு தருவேன். கஷ்டப்படுறவங்கள்ட்ட காசு வாங்காம அதை செஞ்சு கொடுப்பேன். இந்த ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னாக்கா சில ஆர்டர்ஸ் எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது. சிலவங்க சொல்லுவாங்க, உங்களை எல்லாம் யாரு ஸ்விக்கியில் வேலைக்கு சேர்த்தது, எதுக்கு நீங்க இந்த வேலைக்கெல்லாம் வரீங்க. அவங்க அடிக்கடி இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு மாசத்துக்கு வேணா எங்க வீட்டுக்கு சாப்பிட மளிகை ஜாமான், அரிசி எல்லாம் நான் வாங்கி தரேன். ஏன்னா இப்ப மனுஷன் நீங்க உழைக்கிறதே அந்த சாப்பாட்டுக்காக தான். அதே மாதிரி உங்களுக்கு செலவுக்கு நான் பணம் தரேன். எனக்கு சுமான சூழ்நிலையும் அவர் கால் எவ்வளவு பெருசா வீங்கிருக்கு, காரணம் மோதி கால் வீங்கிருக்கு. இந்த வழியும் பொருட்படுத்தாம ஒரு நாளைக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா கவர்மெண்ட்லேருந்து எல்லா ஜாமானும் இதில் இருக்கு. நேர்மைக்கும் எதுக்கும் ஆசைப்படாத உங்க மனசுக்கும் என்னோட கிஃப்ட் இந்த பணம். குறித்த நேரத்தில் எடுத்து சென்று பசியாற்றும் இவர்களும் கடவுள்தான். இவர்களை கண்டதும் வழிவிடுவது மட்டுமல்ல, அவர்களை நீங்க சாப்பிட்டீங்களா என கேட்பதும் கடவுளின் குணம்தான். இங்கு இரண்டையும் ஒரு சேர காண முடிகிறது. காலில் விபத்து ஏற்பட்டு வீக்கம் ஒரு பக்கம், குடும்பத்தின் வறுமை விரட்டுவது மறுபக்கம். இதனை அறிந்த இந்த சமூக ஆர்வலர் அவருக்கு தன்னால் இயன்றதை உதவி செய்து கரம் கொடுத்திருப்பது கடன் கொடுத்திருப்பதற்கு சமம். ஏழைக்கு இறங்கியவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றான் என்பது வேதாகம பதிவு. ஜெட் ஆப் ஹியூமனிட்டி என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த காணொளி வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.